நண்பர்களே, தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூர் தாலுகாவில் உள்ள பாம்புக்கோயில் சந்தைக்கு வந்திருக்கோம். 7/2025 உள்ள பாம்புக்கோயில் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்குள்ள விலை நிலவரங்களை பார்ப்போம். காலையிலே வந்தாச்சு. இன்னைக்கு இந்த கருங்கடாய்க்கு விலை 21,000 ரூபா சொல்கிறாப்புல. ஃபைனல் விலையாக 19,000னா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த கருங்கடா. ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாலே கருங்கடாய்க்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன் அந்த 4 பொடிக்குட்டி என்ன ரேட் சொல்லுதியா? 8.5 சொல்லுது. எவ்வளோ என்ன கொடுப்பியா? 1,500 குறைச்சி கொடுத்துடலாம். 1,500னா குறைச்சி கொடுத்துடலாம். கிடாக்குட்டி 3 புட்டக்குட்டி. 3 புட்டக்குட்டி. சரிண்ணா. 2 கிடாய் என்ன ரேட் சொல்லுதியா? அது 30 ரூபா சொன்னோம். 30 ரூபா சொல்லுதீங்களோ? ஃபைனல் என்ன ரேட்னா கொடுத்துருவியா? குட்டிக்கு 1000 ரூபா குறைச்சி கொடுத்துருவோம். குட்டிக்கு 1000 ரூபா குறைச்சி கொடுக்கும். இந்த கடை 18,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலாக 12,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் அந்த கடை முடியலை, இன்னும் விலை தீர்வாகலை. அது எத்தனை வேலை வந்துட்டு போகிறான். நாளை கடைக்கு அறுக்கத்தான். இந்த ஆட்டுக்கு 16,000 ரூபா சொல்கிறாங்க. கேள்வி யாருமே நான் கேட்கல. என்ன வேணும் சொல்லட்டும். அவர் மனம்போல சொல்லட்டுமே. 8,000 கேளு. என்ன ரேட் சொல்றியா? 15,500 சொன்னோம்னே. 15,500 என்ன ரேட்னா கொடுப்பியா? 13 ரூபா கொடுத்துருவோம். 13 ரூபா கொடுத்துருவியா? ஆமா. சரிண்ணே. சந்தை சவளமா இருக்கு. ஆமா. சந்தை இன்னைக்கு ஒன்றும் ஓட்ட இல்லை. ரைட். நல்ல கருத்த கடா, நல்ல கருத்த நிறக்கடா. ஆமா. இந்த கடை வாங்கினா ஒரு நேரத்தில் 17-18 தருவாங்க. அடுத்த மாசம்னா 17-18 வரும். இப்பவுமே தான் அதே ரேட்டு தான். இன்னைக்கு இங்கே என்ன இருக்கு ரெட்டியாக அடிச்சிருந்தேன்னா இது 15-16 ரூபாய்க்கு வரும். 15-16 ரூபாய்க்கு வரும். இந்த 2 குட்டிக்கும் 22,000 சொல்கிறாப்புல. ஒரு குட்டி 11,000 ரூபா. இதில் 22,000 சொல்கிறாங்க. ஆனால் விலை தீர்வாகலை, முடிவாகலை. லட்சணம் இல்லையா? அந்த லட்சணத்துக்கே இருக்கலாம். துள்ளுடி தான் வாங்கியிருக்கேன். வாங்கினீரா? ஆமாம், அதான் அங்கே இருந்து வாங்கிக்கிறேன். இதில் 2 குட்டி 16,000 ரூபா சொல்கிறாங்க. 2 குட்டி 16,000 ரூபா. ஆடு கொண்டாந்து இறக்கியிருக்காங்க மொத்தமாக. நிறைய ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க. எவ்வளோன்னு விலை கேட்டேன். யாரும் விலை சொல்லுற மாதிரி இல்லை. அதுக்கு தான் அது ஓடாது. தொழில் என்ன குட்டி என்ன ரேட் சொல்லுதியா? இந்த பெரிய இடம் என்ன ரேட்னா சொல்லுதியா? 19,000 ரூபா சொல்லுதியா? ஃபைனலாக எவ்வளோன்னா கொடுத்துடலாம்? 16,000 ரூபான்னா கொடுத்துடலாம். ப்ரோ என்ன ரேட்னு வாங்கினீங்க? 9. எவ்வளோ சொன்னாங்க? 11 சொல்லி 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிண்ணா. ஏன்
என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? என்ன ரேட் சொன்னாங்க? இது 18 ரூபா சொன்னாங்க. சரி 15 ரூபாய்க்கு முடியும். சரி இதே கடை என்ன ரேட்டுக்கு சொல்லி வாங்கியிருக்கியா? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கியா? சும்மா சொல்லுங்கண்ணே, சேனல்ல தான். 31 எவ்வளோ சொன்னாங்கண்ணே ரேட்டு? 35 சொல்லி 31க்கு முடிஞ்சிருக்கு. கோயிலுக்கு. சரிண்ணா சரி. என்ன மீனை சாப்பிட முடியாது, கறியத்தான் சாப்பிட முடியாது. என்ன ரேட்டியா ரெண்டு ஊட்டியும்? எங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டு ஊட்டிக்கு 8500 ரூபாயாண்ணா? சரிங்கய்யா. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 6 ரூபாயா? என்ன எவ்வளோ சொன்னாங்க கடா? 22. எவ்வளோன்னு முடிஞ்சது? எவ்வளோன்னு முடிஞ்சதுண்ணே? 20 ரூபா. நல்லா பத்தி பாருங்க. அது எந்த பொருள் தான் நான் ஏற்றுக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுக்க போறேன். அதான் எனக்கு முடிக்கணும் சொல்லுங்க. சண்டைக்கு வந்தாச்சு அழகுனானே கேட்க பேர் விடுங்க. சொல்லுங்க கேளுங்க. இந்த அப்படின்னா அப்படியே கொலை பண்ணாங்க. என்ன கடை என்ன ரேட்டு? 1500. கடைசினா என்ன ரேட்டில் கொடுக்கலாம்? 13 ரூபான்னா கொடுக்கலாம். 200 சேர்த்தாமலே போனேன். எப்பாச்சு விடுதா? என்னண்ணே 11 ரூபா ஆகுமாண்ணே? இதோட 11,000 11,500 தரேன். இப்படி பேசுனா நான் யார் வந்தா கையில முடியா குட்டியை பார்க்கணும். அவனுக்கு 10,200 கிடைச்சா கிடைக்கணுங்களா? எவ்வளோண்ணே இருக்கும்? 100 சொல்லிட்டா அதுக்கு அடுத்து அந்த ரூபா சேர்த்தாம கேட்டேன். அவர் சொல்ல 100 ரூபா சேர்த்தா கேட்டு 100 ரூபா போதும். உங்களுக்கு வேணும் பொருள் 200 ரூபா எனக்கு வேணும்னு பாருங்க அண்ணாச்சி. நட்டத்தில் பார்க்கணும். குறைச்சி கேட்கல நான் உங்கள்கிட்ட. இல்லைன்னாச்சும் உங்களுக்கு குறைச்சி கேட்கல. குறைச்சி கேட்கல.